ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற ஸ்ரீ ஜுரஹரேஸ்வரர் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோவில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி தெருவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் மிக பழமையான கோவில். இப்ப தொல்லியல் கட்டுப்பாட்டு துறையின் கீழ் இருக்கிறது. பல்லவ அரசர் ராஜசிம்மன் எனும் 2ஆம் நரசிம்மவர்மரால கட்டப்பட்ட கோவில் இது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கோவிலை பத்தின குறிப்பு காஞ்சி புராணத்துல தனி படலமாவே இருக்கு. சுரஹரேஸ்வர படலம் அப்படின்னு வருகிறது. இந்த ஜுரஹரேஸ்வரரை பத்தி காஞ்சி புராணத்துல வர குறிப்பை பார்க்கலாம். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல ஜுவராபக்ன மூர்த்தி பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த யுத்தத்துல சிவபெருமானிடமிருந்து வந்த ஜுரம் ஆற்றல் தான் ஜுவராபக்ன மூர்த்தி அப்படின்னு பார்க்கிறோம். அந்த விவரத்தை பார்ப்போம். நம்ம ஜுவராபக்ன மூர்த்தி அப்படின்னு சொல்றதும் ஜுரஹரேஸ்வரரை தான் குறிக்கும். இந்த காஞ்சிபுரம் ஜுரஹரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு மகாபெரிவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தரிசனம் செய்ய வந்த 2 நிகழ்வுகளை பக்தர்கள் வலைதளத்துல பகிர்ந்ததை நம்ம சிந்திப்போம். நம்ம இப்ப காஞ்சி புராணத்துல இந்த ஜுரஹரேஸ்வரர் பற்றி வருகின்ற படலத்தை சிந்திக்கலாம். தாரகாசுரன் தேவர்களை எல்லாம் ரொம்ப ஹிம்சப்படுத்தும் போது அவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் நீங்க தான் இந்த தாரகாசுரனை சம்ஹரிக்க கூடிய அளவு ஒரு மகனை பெற்றருளணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சிவபெருமானிடமிருந்து உதித்த ஆற்றல் அக்னியால் பெறப்பட்டது. அந்த அக்னி சரவண பொய்கையில போய் அருமுக பெருமானா அவதரித்தார் அப்படின்னு நம்ம கந்த புராணத்துல பாக்கிறோம். இப்ப நம்ம காஞ்சி புராணத்துல சிவபெருமானிடமிருந்து வந்த ஆற்றல் ஏற்படுத்திய விளைவுகளை பார்க்கலாம். அக்னியாலேயே தாங்க முடியாத அந்த சிவபெருமானுடைய ஆற்றல் மற்ற தேவர்களுக்கும் வெப்பு நோயை ஏற்படுத்தித்தான். அப்ப தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று எங்களுடைய வெப்பு நோய் தீர நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் சொன்னாராம், முன்னொரு காலத்துல சுராக்கன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்த சுரகரேஸ்வரம் அப்படிங்கிற இடம் காஞ்சிபுரத்துல இருக்கு. அங்கு சென்று சுரஹர தீர்த்தத்துல நீராடி என்ன வழிபட்டீங்கன்னா இந்த வெப்பு நோய் தீரப்பேரும் சொன்னாராம். தேவர்களும் அந்த மாதிரி இந்த இடத்துல சிவபெருமான வழிபட்டு வெப்பு நோய் நீங்க பெற்றத காஞ்சி புராணத்துல சிவஞான முனிவர் குறிப்பிடுகிறாரு. கராத்துயிர் பருகி வேழம் காத்தவன் முதலாம் நீவீர் பராய் தொழும் காஞ்சி வைப்பீர் பயில் சுரகரேசம் என்ன சுராக்கனாம் அவுணன் ஆவி தொலைய நாம் அமைத்த தானம் இராக்கதிர் எரிக்கும் இந்து முடி நமக்கினிய சூழல் அப்படிங்கிறாரு. இந்த கோவிலுடைய தீர்த்தமான சுரகர தீர்த்தத்தை பத்தியும் குறிப்பிடுகிறாரு. சுரகரேசத்தின் பாங்கா சுரகர தீர்த்தம் உண்டால் விரவி நீர் படிந்தோர் பாவ வெப்பு நோய் முழுதும் நீங்கும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரா. இப்ப நம்ம இந்த திருக்கோவில்ல இருக்கிற மிக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருக்கோம். முகப்பு மண்டபம் கிட்ட இருக்கோம். தேவர்கள் இங்க சிவபெருமான வணங்கி வெப்பு நோய் நீங்க பெற்றதுனால வெப்பேரிநாதர் திருக்கோவில் அப்படின்னும் இந்த கோவிலுக்கு ஒரு பெயர் உண்டு. இப்ப நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல இந்த ஜுவராபக்ன மூர்த்திய பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த படிக்கட்டுகள் வழியா மேல போய் சிவபெருமான் தரிசனம் பண்ணலாம். நம்ம இப்ப அந்த பாகவதத்துல வர ஜுவராபக்ன மூர்த்திய சிந்திப்போம்.
மகாபலி சக்கரவர்த்தியுடைய மகன் பானாசுரன் 1000 கைகளை உடையவன், தீவிர சிவபக்தன். இந்த பானாசுரனுடைய மகள்தான் உஷா. அந்த உஷா ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரனான அனிருத்தன் மேல் காதல் வயப்பட்டு அவனை அனிருத்தனை கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. பாருங்க, சன்னிதானத்துக்கு இரு பக்கமும் சங்கநிதி பதுமநிதி இருக்காங்க. என்னன்னா, இந்த திருக்கோவில் கர்ப்பகிரகத்தில் இந்திரன், குபேரன், சூரியன் இவங்கெல்லாம் சிவபெருமான வழிபடுறதாக ஐதீகம். கர்ப்பகிரகத்தில் மகாலட்சுமி தலையில் இருக்கா மாதிரி குபேரன் தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி சிவலிங்கம் பக்கத்தில் இந்திரன் தரிசனம் பண்ணலாம். பதுமநிதியை பார்க்குறோம். சிவபெருமான் கிழக்கு நோக்கி தரிசனம் கொடுக்கறாரு. காமாட்சி அம்மன் தான் எல்லா காஞ்சிபுர கோவிலுக்கும் அம்பாள் ஆனதுனால பார்வதிக்கு தனி சன்னதி இல்லை. ஜொரஹரேஸ்வரர் சிறப்பான தரிசனம். நம்ம பாகவதத்தை தொடருவோம். அப்ப அனிருத்தனை கடத்தி வந்ததுனால மிகவும் கோபம் அடைந்த ஸ்ரீகிருஷ்ணர் பானாசுரனோட யுத்தம் செய்ய வராரு. அப்ப பானாசுரனுக்காக சிவபெருமான் ஸ்ரீகிருஷ்ணருடன் யுத்தம் செய்கிறாரு. இந்த யுத்தத்துல ஸ்ரீகிருஷ்ணர் சிவபெருமான் மேல சீதள ஜுரத்தை பிரயோகிக்கிறாரு. அதை தடுக்கிறதுக்காக சிவபெருமான் உஷ்ணஜுரத்தை ஏவராரு. அந்த உஷ்ணஜுரம் எப்படி இருந்ததுன்னா, 3 சிரம் கரம் 4 கொடுங்கணல் முதிர்விழி 9 தோன்றி அடும் படை பூத பிசாசுகள் சுற்றி உறக் கடுவே கான்று கொளும் புகையோடனல் வீசிய காலுற வேயுலக மீன்றவன் முன்னுலகெங்கு நடுங்க வெழுந்தது பாசுபதம் என்றபடியே சிவபெருமான் ஏவிய உஷ்ணஜுரம் 3 சிரம் 4 கரம் 9 விழி 3 கால்களுடன் சென்று கண்ணன் விடுத்த சீதள ஜுரத்தை கணத்துல மாய்த்ததா. இந்த கர்ப்பகிரக விமானத்துக்கு வேசர விமானம் அப்படின்னு பேரு. இந்த திருக்கோவில் கர்ப்பகிரகம் நீள்வட்ட வடிவத்தில் இருப்பது தனிச்சிறப்பு. மேலும் கர்ப்பகிரகத்து 3 பக்கங்களிலும் சாளரங்கள் இருக்கு. ஒவ்வொரு திசையிலையும் தனித்துவமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட சாளரங்களை பார்க்குறோம். இந்த சாளரங்களை ஹஸ்தி நேத்ரா, கோ நேத்ரா, புஷ்பகர்ணம் என்றெல்லாம் வகைப்படுத்துறாங்க. ஒவ்வொரு திசையில் இருக்கிற சாளரமும் மிகவும் கலைநுணுக்கத்தோட இருக்கு. கர்ப்பகிரகத்தில் சாளரத்தை அமைத்திருப்பது இங்கு வழிபட வருவோர்களின் வெப்பம் தணிக்கும் விதமாக தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிராகாரம் வலம் வரதை தொடருவோம். ஜராபக்ன மூர்த்தி சிவபெருமானின் 64 மூர்த்தங்களுள் ஒன்றாக வணங்கப்படுகிறது. இந்த மூர்த்தியை தீராச்சுரமுற்றோர் வணங்கினால் சூரியன் முன் பனி போல அந்த ஜுரம் விலகி சுகமுறுவர் அப்படிங்கிறது ஐதீகம். ஜுரத்தால அல்லல் படுபவர்கள் இந்த திருக்கோவில் சிவபெருமானுக்கு மிளகு ரசம் நைவேத்தியம் செய்து வழிபட்டா உடனே காய்ச்சல் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்ததா நம்ம இந்த ஜொரஹரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு மகாபெரிவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி வழிபட வந்த 2 நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மகாபெரிவாளோட கூட இருந்தவர் சந்திரமௌலி கணபாடிகள். அவர் மகாபெரிவா சிவராத்திரிக்கு இந்த ஜொரஹரேஸ்வரர் கோவிலுக்கு வழிபட்டதை பற்றி சொல்றாரு. 1990ஆம் ஆண்டு மாசி மாதம் சிவராத்திரி அன்று இரவு லிங்கோத்பவ காலம், அதாவது நடுராத்திரி 2 மணிலேருந்து 3:30 வரை, அந்த கால பூஜைக்கு மகாபெரிவா இந்த ஜொரஹரேஸ்வரர் கோவிலுக்கு புறப்பட்டாராம்.
பெரியவாளோட முதுமையை மனசில் வச்சுண்டு சந்திரமௌலி கணபாடிகள் பெரியவாளை மடத்திலேயே இருக்குமாறு கேட்டபோதும் அவர் கட்டாயமாக இந்த ஜொரஹரேஸ்வரர் கோவிலுக்கு லிங்கோத்பவ காலத்துக்கு போனாராம். அவரை தொடர்ந்து பக்தர்களும் அன்னைக்கு சிவராத்திரி ஜொரஹரேஸ்வரர் கோவிலில் தான் இருந்தாங்களாம். அடுத்த நாளைக்கு காலம்பர இந்த திருக்கோவில் அர்ச்சகர் பெரியவாளுக்கு பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்கறப்ப, நேத்திக்கு சிவராத்திரிக்கு உனக்கு எவ்வளோ தட்சணை வந்தது அப்படின்னு கேட்டாராம். அர்ச்சகரும் ரொம்ப சந்தோஷமா 3800 ரூபாய் வந்தது சொன்னாராம். வழக்கமாக எப்பயும் 200 ரூபாயை தாண்டாது. உங்களோட வருகையால் அனுகிரகத்தால் எனக்கு நல்ல வரும்படி வந்ததுன்னு சந்தோஷமா சொன்னாராம். இதை கேட்ட மகா பெரிவா சந்திரமௌலி கணபாடிகளிடம், வயசா எடுத்து நீ அந்த கோவிலுக்கு போகாத சொன்னையே, பாரு இவருக்கு தேவையான நேரத்தில் வரும்படி வந்திருக்கு சொன்னாராம். மகா பெரிவாளின் கருணையே கருணை. அடுத்ததா மகா பெரிவர் ஒரு பக்தரை இந்த திருக்கோவிலுக்கு அழைத்து வந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். சங்கர நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் பெரிவாளுடைய தீவிர பக்தர். அவர் அடிக்கடி தீவிர காய்ச்சலால் அல்லலுற்று வந்தாராம். 15 நாளைக்கு ஒரு தடவை காய்ச்சல் வந்துருமா. நம்ம இப்போ பிரதட்சணத்தில் இந்த திருக்கோவில் பிராகாரம் வடக்கு பக்கம் இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி படிக்கட்டுகள் சிறப்பான வேலைப்பாடுகளோட அந்த சங்கர நாராயணன் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தாராம். அப்போ பெரியவா, என்னப்பா எப்படி இருக்க, ரொம்ப நாளாக காணுமே ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா இப்போ நம்ம இந்த ஜொரஹரேஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமா இந்த திருக்கோவிலுக்கு வந்தாங்களாம். ஜொரஹரேஸ்வரரை வழிபட்ட உடனே மகா பெரிவா, நீ இப்போ வா நம்ம கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் சூரியனை வழிபட சொன்னாரா. வேதத்தில் சூரிய நமஸ்காரத்தில் சொல்றது ஆரோக்கியம் பாஸ்கர தீச்சேத்துன்னு, அதனால நீ சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோ சொல்லிட்டு தன்னோட வந்த வேத பண்டிதர்களை சூரிய சதகம் சொல்ல சொன்னாராம். சொல்லிட்டு பெரியவாளே அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தையும் எடுத்து சொன்னாராம். இந்த நிகழ்ச்சியில வியப்பு என்னன்னா, சங்கர நாராயணன் தனக்கு அடிக்கடி இந்த ஜுரத்தால ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுங்கிறத பெரியவா கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அவருக்கு தேவையான வைத்தியத்தை மகா பெரிவா இந்த ஜொரஹரேஸ்வரர் தரிசனம் மூலம் செய்து வச்சிருக்காரு. நம்ம இப்ப தரிசனம் பண்றது மகா சதாசிவமூர்த்தி, 25 முகங்களை கொண்ட சிவபெருமான். இந்த மூர்த்தியை பத்தி நம்ம ஸ்ரீராம ஜெயம் சேனல்ல முதல்ல பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வேசர விமானத்துக்கு மேலே இருக்கிற எல்லா மூர்த்தங்களையும் சிறப்பாக தரிசனம் பண்ணிக்கிறோம். பல்லவர் காலத்து சிற்பக்கலைக்கு சிறப்பான எடுத்துக்காட்டு இந்த ஜொரஹரேஸ்வரர் திருக்கோவில். ஜொரஹரேஸ்வரர் ஜராபக்னமூர்த்தி, சிறப்பான தரிசனம். நம்ம இப்போ பலிபீட கிட்ட வந்து மீண்டும் சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள இந்த திருக்கோவில் தீர்த்தமான சுரகர தீர்த்தத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த கோவில் திருக்குளத்துக்கு வெப்பேரி குளம் அப்படின்னு பேரு. திருக்குள பராமரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்த்தத்தோட சிறப்பை சிவஞான முனிவருடைய காஞ்சி புராண வரிகள்லேயே பார்ப்போம். சுரம் தவிர்த்து அமரர் காத்த சுரகர தீர்த்தமாடி வரம் தரும் சுரகரேச வள்ளலை வணங்கி போற்றி நிரந்தரம் அன்பு செய்ய பெற்றவர் நெடுநீர் ஞால தரந்தை நோய் தவிர்ந்து முத்தி பேட்டினை அடைவர் மாதோ அப்படிங்கிறாரு. ஜுரஹரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பான தரிசனம். ஓம் நமச்சிவாய.
ஸ்ரீராம ஜெயம்.